முடிவு பெறாத ஒரு போராட்டம், அது போராட்டமே அல்ல. நான் போராடுவேன், என் பிள்ளை போராடுவேன், அப்போ என் பேரன் போராடுவேன்னா அது போராட்டமே இல்லை. வேட்புமனு தாக்கல் பண்ணுறப்ப கூட அங்கே ஒரு காவல்துறை அதிகாரி ஐயா துண்டை அவுத்துருங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது 2 கோடி மக்களின் அடையாளம் இந்த துண்டு. மன அழுத்தம், அந்த மன அழுத்தத்தை போக்கணுங்கிறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸு, அப்புறம் அந்த ஆடு மாடுகள்லாம் இருக்குது. சாப்பாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது அணையாத அடுப்பு. நைட்டு ஒரு 12 மணிக்கு திடீர்னு ஒரு 50-60 பேர் வந்துட்டாங்கன்னா உடனே சமையல் தர பண்ணிடுவாங்க. மரபினர் அந்த அமைப்பில் இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ உங்களை வந்து ஆதரிக்கிறாங்க. இப்போ உங்களை நம்பிக்கையாக அவங்க பார்க்குறாங்க. நீங்கள் அவங்களுக்கு செஞ்சது என்ன, அவங்க உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறது என்ன? சார், அந்த சீர் மரபினர் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அதில் ஒரு 68 ஜாதி இருக்குது. அதில் நாங்களும் இருக்கோம். நாங்களும் இருக்கோம். ஆனால் பெரும்பான்மையாக அதில் வந்து கள்ளர் இருக்காங்க. பெரும்பான்மையாக கள்ளர் இருக்காங்க. அது ஒரு குற்றப்பரம்பரை, உங்களுக்கு தெரியும், அந்த குற்றப்பரம்பரை சட்டத்தில் வெள்ளைக்காரனால் வஞ்சிக்கப்பட்ட இனம். வெள்ளைக்காரன் காலத்திலிருந்து அதற்கான இடஒதுக்கீடை வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். அது எம்ஜிஆர் காலத்தில் கொடுத்து மறுக்கப்பட்டது. ரெண்டாவது அதுக்கு பிறகு 40 ஆண்டு காலமாக 2 ஆட்சியாளர்கள்ட்டையும் நாங்கள் வந்து போராடிக்கிட்டே வரோம். அதிமுக திமுக போராடிக்கிட்டே வரோம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து அந்த அமைப்பில் வந்து மாநில துணைத் தலைவராக இருக்கேன். பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்திருக்கோம். 68 சமூகத்துக்கும் இந்த 2 கோடி மக்களுக்கும் ஒரு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிறது இது ஒன்று. இந்திய தேசிய சுதந்திரத்தில் கடுமையாக ஒரு வஞ்சிக்கப்பட்ட, ஒரு கொடுமைப்படுத்தப்பட்ட இனம் என்றால் இந்த 68 ஜாதி. இரவு நேரம் பூரா காவல் நிலையத்தில் இருக்கணும். கைரேகை சட்டம், பல்வேறு இதில் வந்து கொடுமைப்படுத்தப்பட்ட சட்டம். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் 40 ஆண்டு காலமாக போராடிட்டோம். திமுகலையும் போராடியாச்சு, அதிமுகலையும் போராடியாச்சு. அப்போ இதை ஒரு விடிவுக்கு கொண்டு வரணும். இப்போ ஒரு போராட்டம் என்றால் அது முடிவு பெறணும். முடிவு பெறாத ஒரு போராட்டம், அது போராட்டமே அல்ல. நம்ம போராட்டம் பண்ணுறோம்னா அந்த போராட்டம் முடிவு பெறணும். ஏதோ ஒரு முடிவுக்கு வரணும். அந்த முடிவு பெறாமல் நான் போராடுவேன், என் பிள்ளை போராடுவேன், அப்போ என் பேரன் போராடுவேன்னா அது போராட்டமே இல்லை. அப்போ இதை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற இதில் தான் அந்த உரிமையின் அடையாளமாக விளங்கக்கூடிய மஞ்சள் துண்டை கட்டி வேட்புமனு தாக்கல் பண்ணோம். அப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணுறப்ப கூட அங்கே ஒரு காவல்துறை அதிகாரி ஐயா துண்டை அவுத்துருங்க அப்படின்னாரு. துண்டை அவுத்துட்டு கொடுங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், இது 2 கோடி மக்களின் அடையாளம் இந்த துண்டு. அதை வந்து ஆளும் தரப்புக்கு ஆள போகிற தரப்புகளுக்கு மத்திய அரசுக்கெல்லாம் உணர்த்தணும் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் இது பண்ணுறோம். நான் அவுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நாமினேஷன் பண்ணோம். நிச்சயமாக டிஎம்டி மக்களினுடைய உரிமையை சட்டமன்றத்தில் மிக வலுவாக எடுத்து சென்று அந்த மக்களுக்கான உரிமையை நிச்சயமாக பெற்றுக் கொடுப்பேன். அந்த வாக்குறுதியை அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அவங்களும் உங்களை நம்புகிறாங்க. அதில் ஆமாம், அவங்களும் நம்புகிறாங்க. அந்த அமைப்பில் தான் நம்மளும் இருக்கோம். இங்கே இந்த பகுதியில் தென் மாவட்டங்களில் ஒரு பிரதான கோரிக்கை என்பது டிஎன்டி கோரிக்கை. அதுவும் நீண்ட நெடுங்காலமாக மிக வலுவான போராட்டம்லாம் நடத்திட்டோம். காலையில் வந்து பார்க்கும்போது இல்லத்தில் வரும்போது வரவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கான பணிகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அது அப்போலேருந்து நடக்குதா எப்படி? ஆமாம் சார், அது எங்கள் வீட்டில் எப்போயுமே சாப்பாடு இருக்கும். எப்போயுமே எங்கள் வீட்டிலேருந்து சாப்பாடு இருக்குது. எங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய யாராக இருந்தாலும் சாப்பிட்டு தான் போகணும். அது எங்கள் அப்பா காலத்துலேருந்து இருக்குது, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்குது. நான் வந்து கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 100 பேர் 150 பேர் பல்வேறு விஷயங்களுக்கு சந்திக்க வருவாங்க. பல்வேறு விஷயங்கள் சம்மந்தமாக இருக்கலாம், பொது சேவை சம்மந்தமாக. ஆமாம், பொது சேவை சம்மந்தப்பட்டவங்க இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்டாக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், ஏதாவது கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு வருவாங்க, ஏதாவது உதவின்ட்டு வருவாங்க. ஒரு கல்யாண திருமணத்துக்கு பத்திரிக்கை வச்சு அழைக்க வருவாங்க. நோய்வாய்ப்பட்டிருக்கவங்க எனக்கு கல்வி உதவி தொகை கொடுங்க, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு ஃபீஸ் கட்டுங்க, செய்யுங்க அப்படின்னு சொல்லி வருவாங்க. ஒரு சிலர் வந்து என் மகனுக்கு கொஞ்சம் அறிவுரை கொடுங்கன்னு கூப்பிட்டு வருவாங்க. அப்போ அவங்கள சாப்பிட வச்சு திருப்திப்படுத்தி அனுப்புறது. ரெண்டாவது, வரக்கூடிய எல்லாருமே ஒரு மன அழுத்தம் இருக்கும். அந்த மன அழுத்தத்தை போக்கணுங்கிறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா பேர்ட்ஸு, பறவைகள், அப்புறம் அந்த ஆடு மாடுகள்லாம் இருக்குது. அந்த மீன் தொட்டி, அதெல்லாம் அவங்க பொறுமையாக பார்த்து எல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்ட்டு அவங்கள்ட்ட உட்காந்தே பேசுவேன் நான். சாப்பாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது அணையாத அடுப்பு.
அணையாத அடுப்பு. ஒரு 6-7 மாஸ்டர் இருக்காங்க. அவங்களும் அங்கே தான் சமைக்க, அங்கே தான் தங்குறது எல்லாம். நைட்டு ஒரு 12 மணிக்கு திடீர்னு ஒரு 50-60 பேர் வந்துட்டாங்கன்னா உடனே சமையல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. காலையில் அதிகாலை ஒருத்தவங்க 4 மணிக்கு ஒரு டீம் வந்துருச்சுன்னா சமைக்கணுமா உடனே. நல்ல அருமையான மாஸ்டர் இந்த பாண்டின்னு சொல்லி அருமையான மனுஷன். எதுக்குமே சளைக்க மாட்டார். 100 பேருக்கு பண்ணியான்னு சொல்லிடுவோம். அன்றைக்கி திடீர்னு ஒரு 1000 பேர் கூட்டம் வந்துருச்சுன்னா 1000 பேர்த்துக்கு அடிச்சு சமைச்சிருவார். வரவங்க யாரும் பசியோடு திரும்ப பசியோடு போகக்கூடாது. வந்தோடனே முதல்ல சாப்பிட்றது தான்.